தலைப்பை இழந்த கவிதை. கோவில் நகரமா கும்பகோணம்? இல்லை இல்லை, இங்கு தேக குவியலாய் தெய்வங்கள். காலனின் பசிக்கு கஞ்சி சமைக்க எங்கள் வாழை தண்டுகளா விறகாவது? காலனின் பசிக்கு கஞ்சி சமைக்க எங்கள் வாழை தண்டுகளா விறகாவது? தீயில் வெந்தது தலையெழுத்தென்றால், தீயில் வெந்தது தலையெழுத்தென்றால் 80 பிள்ளைகளுக்கும் ஒற்றை தலையெழுத்தா? தீயில் வெந்தது தலையெழுத்தென்றால் 80 பிள்ளைகளுக்கும் ஒற்றை தலையெழுத்தா? தீயின் நாக்குகள் துரத்தி வரும்போது, தீயின் நாக்குகள் துரத்தி வரும்போது ஐயோ எப்படி துடித்திருக்கும் இலவம் பஞ்சுகள். தகிக்கும் வெயில் தாங்காதென்று, தகிக்கும் வெயில் தாங்காதென்று புடவை தலைப்பால் மறைத்து வந்து விட்ட தாய் எப்படி தாங்குவாள்? எரிந்த கட்டையாய் சரிந்து கிடக்கும் பிள்ளையை கண்டாள். காலனிடம் ஒப்படைத்தல்லவா அவள் கையசைத்து போயிருக்கிறாள். பாவம் இவர்கள். இறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மழலையில் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டே மாண்டு போயிருக்கிறார்கள். எரிந்த கட்டைகளாய், எரிந்த கட்டைகளாய் இந்தியாவின் எதிர்காலம். கொல்லிக்கூடமாய் ஒரு பள்ளிக்கூடம். எரிந்த கட்டைகளாய் இந்தியாவின் எதிர்காலம். கொல்லிக்கூடமாய் ஒரு பள்ளிக்கூடம். தெய்வங்கள் எல்லாம் தலைமறைவானதால், தெய்வங்கள் எல்லாம் தலைமறைவானதால் வெறும் காற்று நிரம்பிய கருவறையோடு கோயில்கள். கோபுரங்கள் கூட கலசங்களை உதிர்த்துவிட்டு கம்பீரம் இல்லாமல் தலைகுனிந்தபடி. கோபுரங்கள் கூட கலசங்களை எல்லாம் உதிர்த்துவிட்டு கம்பீரம் இல்லாமல் தலைகுனிந்தபடி. அறிவு தீபம் ஏற்ற வந்த பிள்ளைகளை, அறிவு தீபம் ஏற்ற வந்த பிள்ளைகளை அழிவு தீயில் ஏற்றிவிட்ட காலனே, உன் கரைவடிந்த கைகளால் கவர்ந்து போவது நினைத்தால் இறந்து போவது கூட எங்களுக்கு இழிவாய்ப்படுகிறது. உன் கரைவடிந்த கைகளால் கவர்ந்து போவது நினைத்தால் இறந்து போவது கூட எங்களுக்கு இழிவாய்ப்படுகிறது. கருப்பு தினமாய் கூட அனுசரிக்க முடியாது இந்த நாளை. கருப்பு தினமாய் கூட அனுசரிக்க முடியாது இந்த நாளை. இது அதையும் தாண்டி கொடுமையானது.